வணக்கம். மற்றும் ஒரு காலை வேளையில் இணைந்திருக்கின்றோம் உங்கள் அபிமான மக்கள் சேவை நிகழ்ச்சி மூலமாக. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச தயாராக வந்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை பொறுத்தவரையில் இந்த பகுதியானது மிகவும் வறட்சியான ஒரு பகுதியாகத்தான் அவதானிக்கப்படுகின்றது. இலங்கை முழுவதும் மிகப்பெரிய ஒரு வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வறட்சியானது குறிப்பாக மே மாதம் ஆரம்பம் வரைக்கும் தொடரும் என்பதாகத்தான் கடந்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வானிலை ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த வறட்சிக்கு வலு சேர்க்கும் முறமாக மற்றும் ஒரு விடயமும் கூட இலங்கையில் அரங்கேறி கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட இது ஒரு 5-6 வருடங்களாக இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட இப்பொழுது இந்த மாதத்தினுடைய மார்ச் மாதம் 1ஆம் வாரத்தில் ஜனாதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இனி இலங்கையில் கட்டுப்போல் செம்பனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த உற்பத்தி மேற்கொள்ள முடியாது, உடனடியாக அதுக்கு நான் தடை விதிக்கின்றேன் என்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவை போட்டிருந்தார். எனவே இந்த உத்தரவு ஏன் போடப்பட்டது, இந்த செம்பனையின் உற்பத்தியின் பின்னான பின்னணிகள் என்ன, இதன் மூலமாக இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் அதேவேளை என்னென்ன விடயங்கள் இதன் பின்னணியில் இடம்பெறுகின்றது என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை மிக முக்கியமான விடயமாக பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இலங்கையுடைய சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இந்த கட்டுப்போல் என்றால் உடனே அவர்களுக்கு தெரிந்துவிடும், அதனுடைய பாதிப்புகள் தெரிந்துவிடும், அதனுடைய நன்மைகள் தெரிந்துவிடும், பொருளாதார ரீதியாக அது என்னென்ன விடயங்களை இலங்கை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதாக தெரியும். இலங்கையை தாண்டி நாங்கள் ஏனைய நாடுகள் எடுத்துக்கொண்டோம் இருந்தால் மிக அதிகமாக இந்த செம்பனை என்று சொல்லப்படக்கூடிய சொல்லானது மலேசிய வாழ் மக்களுக்கு மிகவும் ஒரு பரிட்சயமான சொல் என்பதாக சொல்லலாம். குறிப்பாக மலேசிய நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளத்தை தரக்கூடிய அந்நிய செலாவணியை தரக்கூடிய ஒரு விடயமாக இந்த செம்பனை தான் மாறி இருக்கின்றது. எனவே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக மலேசிய நாட்டு பிரதமர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். குறிப்பாக பிரித்தானியாவுக்கு எதிராக எங்களுடைய செம்பனை உற்பத்திகளை நீங்கள் வாங்காவிட்டால் பிரித்தானியா நாட்டிலிருந்து நாங்கள் எதையும் இறக்குமதி செய்ய மாட்டோம் மலேசியாவுக்கு என்பதாக மிகப்பெரிய ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார். எனவே இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த செம்பனையின் உற்பத்தியினுடைய அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கின்றது என்பதாக. எனவே அப்படியான ஒரு உற்பத்தி இலங்கையிலும் தற்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அதனை முற்று முழுதாக தடை விதித்திருக்கின்றார். இனி இந்த கட்டுப்பொருளை இலங்கையில் உற்பத்தி செய்ய முடியாது என்பதாக. இது ஏன், எதற்கு, இதன் மூலமாக என்ன விடயங்கள் இடம்பெறப் போகின்றன, இதன் மூலமாக சூழலுக்கும் சரி பாதுகாப்புக்கும் சரி அதேவேளை காலநிலையிலும் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறும் என்பதாகத்தான் இன்றைய எமது மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே அதற்காக ஒரு அதிதியையும் கூட நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இவரானவர் இலங்கை தொழிலாளர் செங்கோடி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயசித்ரா எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜெயசித்ரா. வணக்கம். சரி, இந்த கட்டுப்போல் என்பது இலங்கை சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அதேவேளையில் சில தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அதிகமாக அறியப்பெற்ற ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஏனைய நாடுகளை பொறுத்த இலங்கையை தாண்டி ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் செம்பனை என்பதாக சொல்வார்கள். இலங்கை பொறுத்தவரையில் ஒரு புதிதாக சேர்க்கப்பட்ட ஒரு வசனம் தான் இந்த முள் தேங்காய் என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த முள் தேங்காய் இதனால் கட்டுப்போல் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையில் வணக்கம். கட்டுப்போல் எனும் போது இலங்கையில் தேயிலை மற்றும் தென்னை இதற்கு அப்பாற்பட்ட ஒரு உற்பத்தியாகத்தான் கட்டுப்போல் செம்பனை என்ற உற்பத்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இலங்கையில் 1967ஆம் ஆண்டு காலி மாவட்டத்தில் நாக்கியாதெனியா என்ற தோட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிற்பட்ட காலங்களில் சுமார் 2015ஆம் ஆண்டு ஆகும்போது 9000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இதனை பயிரிட தீர்மானித்தார்கள். பயிரிடப்பட்டது. சிறிது காலத்தின் பின் 2017ஆம் ஆண்டு ஆகும் போது இந்த 9000 ஹெக்டேர் 20000 ஹெக்டேர் வரை உற்பத்தி செய்யலாம் என தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி 2015ஆம் ஆண்டு ஆகும் போது 20000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இதனை உற்பத்தி செய்யலாம் என தீர்மானிக்கப்பட்டாலும் 2015 இறுதி காலகட்டத்தில் மக்கள் மத்தியில், அதாவது நாக்கியாதெனியா ஆகிய பிரதேசங்களில் இது தீவிரமாக பரவி வந்தாலும் கேகலை பிரதேசத்திற்கு இந்த உற்பத்தி வரும்போது பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு கிடையாது. அதாவது இதுவரை காலமும் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்கள் செம்பனை கட்டுப்போல் என்பது என்ன, இதை உற்பத்தி செய்தால் இதிலிருந்து தொழிலாளர்களுக்கான பாதிப்புகள் இருக்கின்றதா, இல்லை அதில் தங்களுக்கு வேலை செய்ய முடியுமா, செம்பனை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் கேகாலை பிரதேசத்திற்கு சுமார் 10,000 ஹெக்டேருக்கு அதாவது 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இதனை உற்பத்தி செய்வதற்கு 20,000 பயிரிடுவதற்கு 20,000 கன்றுகள் கொண்டு வரப்பட்டது. அதாவது 2015ஆம் ஆண்டு கடைசி வருடத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. 2016ஆம் ஆண்டு ஆகும் போதும் தான் ஒரு தொழிற்சங்கமாக இருந்து நாங்கள் பிரதேச ரீதியாக அறிவூட்டல் செய்யும் போது அங்கு புதிய பயிர் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது தெரிந்தது. இது தொடர்பான ஆய்வொன்றை மேற்கொண்ட போதுதான் விளங்கியது
மலேசியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் செம்பனி என்பது மிக பாரதூரமாக உற்பத்தி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அது அவ்வளவு பெரிய, அதாவது தொழிலாளர்கள் சார்பான ஒரு உற்பத்தியாக தென்படவில்லை. அதாவது ரப்பர் மற்றும் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யும் போது இது தொழிலாளர்களுக்கு சார்பானதாக இருக்கும். ஆனால் செம்பனை எனும் போது இது ஒரு புதிய பயிர். இதில் மக்களுக்கு நாங்கள் தொழிலாளர்கள் ரீதியாக பார்க்கும்போது இதுவரை காலமும் வேலை செய்த தொழிலாளர்கள் அவர்களின் தொழில், அதாவது தொழிலுக்கு செல்லும் போது செம்பனையில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவடையும் சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதன் பின்னர் தான் 2015ஆம் ஆண்டின் பின்னர் தான் 2016ஆம் ஆண்டிலிருந்து இது சம்பந்தப்பட்ட அறிவூட்டல் ஒன்று தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக கொண்டு செல்லப்பட்டது. இவ்வாறு தான் இலங்கையில், அதாவது செம்பனை என்பது செங்கொடி சங்கத்திற்கு அறிமுகமானது இவ்வாறு. எனவேதான் இதனுடைய தொடர்ச்சியாக இலங்கையில் இனி இது பயிரிட முடியாது என்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த செம்பனை என்று சொல்லும் பொழுது இதுவும் கூட இந்த தென்னை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பயிராகத்தான் காணப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஈச்சம்பழம், பாக்கு, அதே நேரத்தில் பனை, அதனை தொடர்ந்து தான் தென்னை, அடுத்ததாக நாங்கள் செம்பனை என்பதாக சொல்கின்றோம். எனவே இது ஒரு பனை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பயிராக காணப்படுகிறது. இதில் இந்த பெரும்பயிர், சிறுபயிர் என்பதாக கூட காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வகைகள் இதனுள் அடங்குவதாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட இப்பொழுது நாங்கள் தலைப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த செம்பனை மிகவும் பாதிப்பு மிக்க ஒரு பயிராகத்தான் கருதப்படுகின்றது. அதன் மூலமாக அதிகமான சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லிதான் இந்த செங்கொடி சங்கத்தின் மூலமாக அதிகமான விழிப்புணர்வுகள் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அடுத்த கேள்வியை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த செம்பனை என்பது பனை குடும்பத்தினுடைய ஒரு பயிராக காணப்படக்கூடிய வேளையில் நாங்கள் அதிகமாக தென்னை மரங்களை உற்பத்தி செய்கின்றோம். அதன் மூலமாக அதிகமான பயன்களை பெறுகின்றோம். அப்படி இருக்க நாங்கள் ஏன் இந்த செம்பனையை, கட்டுப்பொருளை மாத்திரம் எதிர்க்க வேண்டும், ஏன் அதை பயிரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது? என்ன காரணம்? நிச்சயமாக கேள்வி சிறந்தது. ஆனால் அதில் இருக்கும் பாதிப்பு மிக பாரதூரமானது. நாங்கள் தென்னை மற்றும் தென்னை எனும் போது செம்பனைகளில் தென்னை ஒன்று என்று கூறினீர்கள். தென்னையை பார்க்கும்போது தென்னையில் அதிகமான மக்களுக்கு சார்பானதாகத்தான் காணப்படுகின்றது. இந்த தென்னையிலிருந்து எடுக்கப்படும் தேங்காய் எண்ணெயின் கேள்வி இலங்கையில் குறைவாக காணப்பட்டதன் விளைவாக தான் வெளிநாடுகளிலிருந்து செம்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாம் நிலை அதனை நிவர்த்தி செய்வதற்காக. ஆனால் இந்த செம்பனை மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் சிறப்பாக வளரும். இலங்கை ஒரு சிறிய நாடு. தண்ணீர் வளம், அதாவது மலேசியா மற்றும் இந்தோனேசிய நாடுகளில் பார்த்தோம் என்றால் கடற்கரை ஓரங்களிலிருந்து சற்று தூரத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பயிரிடப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் அவ்வாறான தண்ணீர் வளம் கிடையாது. இன்று நாம் பார்த்தால் மிக முக்கியமாக ரப்பர் மற்றும் தேயிலை தோட்டங்களை, அதாவது முக்கியமாக ரப்பர் தோட்டங்களை அழித்து அதன் பிறகு அவ்விடங்களில் தான் செம்பனை உற்பத்தி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையில் யாப்பில் கூறப்பட்டதன்படி செம்பனை எங்கு உற்பத்தி செய்யலாம் என்று கூறுகின்ற ஒரு பகுதியில் பொட்டலான நிலங்கள், அதாவது இதுவரை அந்த இடத்தில் எந்த பயிற்சியையும் செய்யாத ஒரு இடத்தில் செய்யலாம். அதே நேரம் காட்டு பிரதேசங்கள் மற்றும் ரப்பர் உற்பத்தி சுமார் நாம் சொல்வோம் 25 வருடம் அதனுடைய ஆயுட்காலம். அந்த ஆயுட்காலம் முழுமையாக முடிந்ததன் பின் அவை அனைத்தையும் கலட்டிவிட்டு அந்த இடத்தில் உற்பத்தி செய்யலாம். ஆனால் உண்மையிலேயே இது எவ்வாறான இடத்தில் அறிமுகம் செய்தார்கள் என்றால், ஏற்கனவே ரப்பர் உற்பத்தி செய்கின்ற இடங்களில், ஏற்கனவே ரப்பர் பால் வெட்டுகின்ற பிரதேசங்களை, ரப்பர் மலங்களை கலட்டி அவ்விடங்களில் தான் உற்பத்தி கொண்டு வரப்பட்டது. ஆனால் செம்பனை எனும் போது ரப்பர் மரங்களை போன்று தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான ஒன்று அல்ல. அதாவது ரப்பர் மரங்களில் தற்போது காடுகள் பெரிதாக பரவுவதில்லை. இந்த செம்பனை உற்பத்தி செய்கின்ற காலத்தில், செம்பனை உற்பத்தி காலங்களில் பெரிதாக செலவீனம் கிடையாது. அதே நேரம் செம்பனை உற்பத்தி செய்ததன் பிற்பாடு தொழிலாளர்களின் எண்ணிக்கை, அதாவது ரப்பர் தோட்டங்களில் 100 பேர் வேலை செய்கின்றார்கள் என்றால் இதில் அவ்வாறான சிஸ்டம் ஒன்று இல்லை. அதாவது இதற்குள் ஒரு முறை ஒன்று இல்லை. அதாவது அதில் அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்வார்கள். இன்று நாம் பார்த்தால் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் அதிகமான பெண் தொழிலாளர்கள் வேலை செய்கின்றார்கள். ஆனால் செம்பனை உற்பத்தி வந்தால் அதிகமான பெண் தொழிலாளர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு செம்பனையில் ஒரு கொப்பு, அந்த கொப்பில் சுமார் 25 கிலோகிராம் எடுக்கக்கூடிய கொப்பு தான் மேலிருந்து வெட்டி கீழே எடுக்கப்படுகின்றது. அவ்வாறு எடுக்கின்ற அந்த கொப்பு தனியே ஒரு மனிதனால் தூக்க முடியாது. அளவாங்கு என்ற ஆயுதம் இவ்வாறு தாண்டி இப்படி போடப்படுகின்றது. அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய உடல் வலிமை, அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக வேலை செய்ய முடியாது. பெண்களால் அந்த கொப்பினை தூக்கவும் முடியாது. அவ்வாறு பார்க்கும்போது காய் பறிக்கும் தொழில் ஆண் தொழிலாளர்களுக்கு மரம் ஏறி பறிக்க வேண்டும் இல்லை.
கீழிருந்து நீண்ட ஒரு நாங்கள் மலேசியா மற்றும் இந்தோனேசியாவின் உற்பத்திகளை பார்த்தோம் என்றால் அது எவ்வாறு அவர்கள் பறிக்கின்றார்கள் என்று தெரியும். அது கையில் மரத்தில் ஏறி தேங்காயை போன்று பறித்து கீழே போட முடியாது. உண்மையில் பார்த்தோம் என்றால் நீட்ட ஆயுதம் ஒன்று எடுத்து அதற்கான ஒரு கத்தி இருக்கின்றது, அதனை கொண்டு குத்தி கீழே இழுக்க வேண்டும். கீழே இழுக்கும் போது சில வேளை தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஆண் தொழிலாளர்கள் தான் செய்வார்கள். 25 கிலோ பெறுமதியானது மேலிருந்து கீழே வெட்டி எடுக்கும் போது பெண் தொழிலாளர்கள் செய்வது இல்லை, குறைவு. அவ்வாறு செய்யும் போது அந்த எடுக்கின்ற கொப்பினை தூக்கி வில்ப்ரோவில் போடுவதும் ஆண்கள் தான். அங்கிருந்து மட்டைகள் விதைகளை பொறுக்கி அதன் மூலமாகத்தான் பெண் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. அவ்வாறு கிடைத்தாலும் இந்த ஆண்கள் அதனை செய்வதாக இருந்தால் கூட இந்த காய் பழுக்கின்ற காலங்களில் அந்த பேரிச்சம்பழம் போன்று காணப்பட்டாலும் அதில் முட்கள் காணப்படுகின்றன. அந்த முட்களை, அதாவது அந்த கொப்பினை தூக்கி போடும் போது அந்த முட்கள் கைகளில் குத்தப்படுகின்றது. இவ்வாறு செய்யும் போது முதுகு வலி, ஆண்களின், அதாவது ஆண் தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது அவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கின்றது. பெண் தொழிலாளர்கள் இதற்குள் உள்வாங்கப்படுவது மிக குறைவு. தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவடைகின்றது. இது நாங்கள் தொழிலாளர் என்ற ரீதியில் பார்க்கும் போது இவர்களுக்கு பாதிப்பு. அதே நேரம் நாங்கள் உடல்நல பாதுகாப்பு என்ற பக்கம் பார்க்கும் போது இதில் பல உண்மையில் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அந்த இடங்களில் பார்க்கும்போது பெண் தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற போது அந்த காய் பழுக்கின்றது, அதாவது அந்த செம்பனி என்ற காய் பழுத்து வருகின்ற போது அதிலிருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்காக ஒரு வகையான எலி வகை உற்பத்தியாகின்றன அந்த காயை சாப்பிடுவதற்கு. அந்த காயை சாப்பிடுவதற்கு எலிகள் உற்பத்தியாகும் போது அந்த எலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பாம்புகள் உருவாகின்றன. இந்த பாம்புகள் எலிகளை சாப்பிடுவதற்காக உருவாகும் போது தோட்டம் முழுக்க அதிகப்படியான பாம்புகள் உருவாகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக மயில்களை கொண்டு வந்து தோட்டங்களில் போடுகின்றார்கள். இதனை நாம் சில கேகலை பிரதேசத்தில் சில தோட்டங்களில் பார்த்தோம். இதுவரை மயிலே இல்லாத தோட்டங்களில் 1-2 மயில்கள் அல்லது 4-5 மயில்கள் கொண்டு வந்து போடப்பட்டன. இதன் மூலமாக பார்க்கும்போது தொழிலாளர்களுக்கு மிக பாதிப்பு, சூழல் ரீதியாகவும் பாதிப்பு. அதாவது நீர் வற்றி போதல், காடுகள் ஆகுதல், விஷப்பூச்சிகள் உருவாகுதல், இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகளை இந்த செம்பனி உற்பத்தியின் மூலமாக தான் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்களா நேரடியாக? உண்மையில் இது நேரடியாக இந்த பிரச்சனையை கேகலை பிரதேசத்தில் பார்க்கவில்லை. ஆனால் தெனியாய பிரதேசத்தில் நாங்கள் ஒரு ஆய்வொன்றை மேற்கொண்டோம். இது நாங்கள் பார்த்தோம் என்றால் 10 தொழிலாளர்கள், அதாவது 4 பிரதேசங்களில் தொழிலாளர்களின் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டது. இதனை பார்க்கும் போது இதற்குள் பெண் தொழிலாளர்கள் வேலை செய்கின்றது, அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் திரையில் காணக்கூடியதாக இருக்கும். அதை தெளிவாக வந்து இதனை யாரால் மேற்கொள்ளப்பட்ட இது பேராதனை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவரால் செய்யப்பட்டது இந்த ஆய்வு. இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு இது இறுதி ஆண்டு 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு. உண்மையில் பார்த்தால் இதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனை விடயங்களும் நேரடியாக தொழிலாளர்களை கண்டு அந்த பயிற்சி, அதாவது அந்த செம்பனை தோட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்கள் நேரடியாக இனம் கண்டு எடுக்கப்பட்ட தகவல்கள். அதனால் அங்கு வேலை செய்கின்ற போது பெண்களுக்கு அதிகமான வேலைகள் இல்லை, ஆண்கள் வேலை செய்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு கொந்தரப்பு என்ற அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கும் போது உள்வாங்கப்படும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுகின்றது. எனவேதான் இதுக்கு நிறைய பாதிப்பான விடயமாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக சூழலை தாண்டி தொழிலாளர்களுக்கும் அதிகமான பாதிப்பை தரக்கூடிய ஒரு உற்பத்தியாகத்தான் இந்த செம்பனை காணப்படுகின்றது. எனவேதான் நீங்கள் எதிர்ப்பதாக வந்து சொல்லியிருக்கின்றீர்கள். எனவே தொடர்ச்சியாக பேசலாம். இன்னும் நிறைய விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த செம்பனை உற்பத்தியின் மூலமாக என்னென்ன விடயங்கள் இடம்பெறுகின்றன, இதன் மூலமாக என்ன வருமானம் இலங்கைக்கு கிடைக்கப்படுகின்றது, இதன் மூலமாக யாரெல்லாம் வருமானம் அடைகின்றார்கள் என்பதாகத்தான் நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சூழலுக்கு அதிகமான பாதிப்பை, அதேவேளையில் மிகப்பெரிய ஒரு நீர் தட்டுப்பாட்டை இலங்கையில் தரக்கூடிய ஒரு உற்பத்தியாக இருக்கக்கூடிய இந்த செம்பனை கட்டுப்போல் சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இலங்கையில் இது முற்றுமுழுதாக இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்கள் இதை வந்து உற்பத்தி செய்ய முடியாது என்பதாக தான் ஜனாதிபதியினுடைய உத்தரவு அமைப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வேளையில் தான் அதனுடைய பாதிப்புகள் குறித்து நாங்கள் விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் அது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு விழிப்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொண்ட ஜெயசித்ரா எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். ஒரு பொதுச் செயலாளராக இருக்கின்றார். இலங்கை செங்கோடி சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் காணப்படுகின்றார். ஜெயசித்ரா, உங்களை பொறுத்தவரை
உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த பாம் ட்ரீ என்பதாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம். எனவே இந்த பாம் ட்ரீயை பொறுத்தவரையில் வந்து அதிகமாக இந்த பாம் மரத்தை பொறுத்தவரையில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது இந்த எண்ணெயாகத்தான் காணப்படுகின்றது. பாம் ஆயில் என்பதாக வந்து சொல்வார்கள். இது சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெயாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இதுவரைக்கும் வந்து இந்த செம்பனை மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய உற்பத்தி என்பதாக எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. எனவே இதையும் தாண்டி என்ன வகையான உற்பத்திகள் வந்து இந்த செம்பனையின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்றது? இலங்கையில் செம்பனை அறிமுகப்படுத்தும் போது முக்கியமாக எண்ணெயை நிவர்த்தி செய்வதற்கு, அதாவது எண்ணெய் தேவையை நிவர்த்தி செய்வதற்காக தான் செம்பனை உற்பத்தி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது நாங்கள் பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய் தான் இலங்கையில் அதிகமாக நுகரப்படுகின்றது. இலங்கையில் தென்னை மரங்களின் தொகை அருகி செல்ல, தென்னைகளின் உற்பத்தி தெங்குகள் வீழ்ச்சி அடைய, அதன் பின்னர் தேங்காய் எண்ணெயை நாங்கள் வெளிநாடுகளில் அந்நிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தோம். அவ்வாறு செய்யும் போது அதற்கான கேள்வி எங்களுக்கு, நாங்கள் அதற்கான அந்நிய செலாவணி அதிகமாக செலவிட வேண்டி வந்தது. அதனை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செம்பனை உற்பத்தி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வாறு நாங்கள் செம்பனை உற்பத்தியை பார்த்தோம் என்றால் அதிகமான செலவினம், அதனை கட்டுப்படுத்துவதற்காக இன்று நிறைய கடைகளில் மற்றும் சந்தைகளில் பார்க்கும்போது முதலாம் தர ரகம், இரண்டாம் தரம் ரகம் என 2 வகையில் காணப்படும். அதில் முதல் ரகம் தேங்காயில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய், இரண்டாம் ரகம் செம்பனையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சிறந்தது என்பதாக சிறந்தது தேங்காய் எண்ணெய். ஆனால் செம்பனை எனும் போது அதனை நாங்கள் அதிகமாக இன்று இருக்கும் தொழிலாளிகள் மிகவும் வறுமைக்கு உட்பட்டவர்கள். எப்போதுமே பொருட்களை வாங்க செல்லும் போது அதிக விலையில் இருப்பதை வாங்குவதை விட மலிவான விலையில் கிடைப்பதை வாங்குவது தான் இலகு. அவ்வாறு அந்த மனநிலை தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கும் போது கட்டாயமாக அது தேங்காய் எண்ணெய், இரண்டுமே தேங்காய் எண்ணெய், அது ஃபார்ம் ஆயில் என்று சந்தையில் கூவி விற்கப்பட்டாலும் அது ஃபார்ம் ஆயில் என்றால் என்ன என்று தெரியாது. பொதுவாக அது தேங்காய் எண்ணெய் என்றே நினைத்து கொண்டு அதிகமான மக்கள் வாங்குகின்றார்கள். குறிப்பாக 1 லிட்டர் இப்பொழுது 250 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது நினைக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் தேங்காய் எண்ணெயின் விலை 250 ரூபாவாக இருந்தால் ஃபார்ம் ஆயிலின் விலை 30 ரூபாவாக குறைக்கப்பட்டு 220, 280 அல்லது 180 அவ்வாறு குறைக்கப்பட்டுதான் வழங்கப்படும் லாபத்திற்கு. வறுமையில் வாடுகின்ற மக்கள் குறைவான விலையில் எண்ணெய் கிடைக்கும் போது அதனை தான் வாங்குவார்கள். இதற்குள் இது ஒரு ஃபார்ம் ஆயில், இதில் பாதிப்பு இருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியாது என்றால் வறுமையின் காரணமாக அதனை வாங்கி கொண்டு, அதாவது அதிகம் நுகரப்படுகின்றது. இதனால் இன்று ஃபார்ம் ஆயில் என்பதுதான் அதிகமாக நாம் வாங்கி மக்கள் அன்றாட தங்களுடைய வாழ்வில் பயன்படுத்தி வருகின்றார்கள். இவ்வுற்பத்தி ஒரு விருட்சமாக வேலை செய்கின்ற இடத்தில் வருகின்ற பொழுதுதான் ஃபார்ம் ஆயில், அதாவது செம்பனை மரம் என்றால் என்ன என்ற கேள்வி அடுத்த பக்கம் திரும்புகின்றது. ஆனால் இதனுடைய உற்பத்தி பார்க்கும்போது உண்மையில் வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, நகைப்பூச்சிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, லிப்டிக்ஸ் இவை கூட உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யும் அதே பொருட்களில் தான் எண்ணெயும் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதாவது அதிகமாக கவர்ச்சியாக இருக்கும், விலை குறைவாக இருக்கும். இந்த தேவையை நிவர்த்தி செய்வது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இதன் மூலமாக மறைமுகமாக தொழிலாளர்களுக்கு மிகவும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு பயிராக இது காணப்படுகின்றது. எனவேதான் இது எண்ணெயை தாண்டி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உற்பத்தி பொருளை தாண்டி இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. சாக்லேட்டுக்கும் கூட இதனுடைய எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நிறப்பூச்சிகளுக்கு, வாசனை திரவிகளுக்கு சொல்லி மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு பயிராகத்தான் இது வந்து அடையாளப்படுத்தப்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாக இலங்கையில் அதிகமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிராகத்தான் இந்த செம்மனை வந்து காணப்படுகின்றது. எனவே தான் இதை வந்து உடனடியாக நிறுத்தணும் என்ற கோஷங்களும் மேற்கொள்ளப்பட்டு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மேலைத்தேய நாடுகளை பொறுத்தவரையில், ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்குமாம். நிறைய கவனித்தவர்கள் நாங்களும் கூட இன்டர்நெட்லாம் வந்து பார்த்துருக்கிறோம். நோ ஃபார்ம் ட்ரீ ப்ராடக்ட்ஸ், அதாவது இங்கே ஃபார்ம் ஆயிலில் தயாரிக்கப்பட்ட உற்பத்திகள் இல்லை என்பதாக ஐரோப்பிய நாடுகளில் முதலாவதாக ஒரு போர்டு வைத்திருப்பார்களாம். எனவே மேலைத்தேய நாடுகளுக்கு இதனுடைய பாதிப்பு வந்து தெரிந்திருக்கின்றது. அப்படி ஏதாவது இந்த பாம் ட்ரீயில் தயாரிக்கப்பட்ட உணவு உற்பத்திகள் இருக்குமா, அதை வந்து வெள்ளைக்காரர்கள், மேலைத்தேயர்கள் வாங்க மாட்டார்கள் என்பதாக வந்து அதிகமாக சொல்லப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு இது புரிந்திருக்கின்றது, இதன் மூலமாக என்னென்ன நோய்கள், என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதாக வந்து. எனவே இலங்கையை பொறுத்தவரையில், இந்த கீழைத்தேய நாடுகளை பொறுத்தவரையில் வந்து இது வந்து ஒரு அறியாத ஒரு விதமாக இருக்கின்றது. எனவே இன்றைய இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்களாம் சித்திரதேவி சொல்ற மாதிரி வந்து நிறைய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெயை பாவிக்கிறதால என்னென்ன உடல் பாதிப்புகள் ஏற்படுது, எனவே இனிவரும் காலங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம்.
அடுத்த கேள்வி, குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்கள் மலேசியா போன்ற நாடுகள் வந்து மிக அதிகமாக வந்து இது உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதாக வந்து. எனவே இந்த மலேசியாவை பொறுத்தவரையில் பிரதானமான ஒரு உற்பத்தி பொருளுள் இதுவும் அடங்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த நாட்டில் இது எவ்வாறு வந்து மேற்கொள்ளப்படுகின்றது, எவ்வாறு வந்து அனுமதி கிடைக்கப்பட்டு அவர்கள் செய்கின்றார்கள்? உண்மையில் மலேசியா நாட்டில் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது தொடர்பாக ஆராய்வதை விட, அதாவது அந்த நாட்டில் உற்பத்தி செய்யும் போது தொழிலாளர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுத்தார்கள். பெண் தொழிலாளர்களுக்கு முக்கியமாக நாம் தொழிலாளர்களை பார்க்கும்போது அதிகமான பாதிப்புக்குள்ளாகுவது பெண்கள். பெண் தொழிலாளர்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த படிப்பினையை எடுத்துக்கொண்டு இலங்கையில் அது அவ்வாறான பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடாது என்பதை தான் பார்த்தோம். உண்மையில் பார்க்கும்போது இலங்கையையும் இந்தோனேசியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளை ஒப்பிடும்போது மலேசியா விசாலமான நாடு. அங்கு ஏராளமாக இடப்பரப்பு இருக்கின்றது. இலங்கை ஒரு குறுகிய நாடு. இந்த நாட்டிற்குள் பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை என்று சில பயிர்ச்செய்கைகள் காணப்படுகின்றன. அவற்றை கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை மேம்படுத்துவதை ஒழிய அந்நிய நாடுகளில், அதாவது மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு சாதகமான பயிர்ச்செய்கையை இங்கு கொண்டு வருவது என்பது சாத்தியமானது அன்று. எனவே அந்த உற்பத்தி அங்கிருக்கு, அதாவது நாங்கள் பாதுகாப்பு கவசங்கள், வேலை செய்பவர்களுக்கு வேலை தளத்தில் உடல்நல பாதுகாப்போடு கூடிய அனைத்தையும் செய்யக்கூடிய சலுகைகள் அங்கு காணப்படுகின்றது, வசதிகள் காணப்படுகின்றது. இலங்கை போன்ற நாடுகளில் குறிப்பாக இன்று வரையும் மலையகத்தில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு மலையில் வேலை தளத்தில் சுகாதாரத்திற்காக ஒரு மலசல கூடம் கூட அமைக்கப்படவில்லை. அவ்வாறு இருக்கும் போது செம்பனை உற்பத்தியின் மூலமாக அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பு கவசங்களும் வழங்கி, அவர்களுக்கு அனைத்து ஆவணங்களும் வழங்கி, அவர்களுக்கு உறுதியை வழங்குவது என்பது கேள்விக்குறி. எனவே இருக்கின்ற தொழிலையே மேம்படுத்தி அவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை கொடுப்பது சிறந்தது. அது மலேசியா இந்தோனேசியா போன்ற நாடுகளின் உற்பத்தியில் காணப்படும் படிப்பினைகளை கொண்டு இங்கு அதனை செய்யக்கூடாது என்பதை, அதாவது தொழிலாளர்களின் பாதிப்பினை தடுக்கின்ற வகையில் தான் இப்போராட்டம் எங்களால் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது செங்கொடி சங்கத்தால் முதலாவதாக மேற்கொள்ளப்பட்டதன் நோக்கம் தொழிலாளர்களின் நலன், தொழிலாளர்களின் பாதிப்பினை தவிர்த்து, அதாவது தொழிலாளர்கள் இதன் மூலமாக பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் என்றால் அதனை தடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு எது மேம்பாடாக கிடைக்கின்றதோ, அதாவது எது அவர்களுடைய வாழ்வை மெருகூட்ட கிடைக்கின்றதோ அதனை நோக்கி, அதாவது ரப்பரை மீள் உற்பத்தி செய்யுங்கள், தேயிலையை மீள் உற்பத்தி செய்யுங்கள், தோட்ட பராமரிப்பை மேற்கொள்ளுங்கள், அதிகமாக அவர்களுக்கு வேலையை வழங்குங்கள், இவ்வாறான கோரிக்கைகளை விடுத்து முறை சாரா துறை இவ்வாறான உற்பத்திகளை நிறுத்தி தொழிலாளர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்வை தருவதுதான் இதனுடைய நோக்கம். எனவே ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த ஒரு நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே உங்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய நீண்ட அனுபவம் கூட காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த போராட்டத்தின் மூலமாக நீங்கள் சந்தித்த நிறைய இடர்கள் வந்து காணப்படலாம். ஆரம்பத்தில் விவசாயிகள் கூட வந்து இதை எதிர்க்கலாம். எனவே இலங்கையை பொறுத்தவரை பாதிப்புகள் என்பதாக வந்து என்னென்ன நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க? சொல்லி இந்த பாம்பு தொல்லை இருக்கின்றது, எலி தொல்லை வந்து இருக்கின்றது என்பதாக. எனவே நீங்கள் பயணம் செய்த அந்த பிரதேசங்களை பார்க்கும் பொழுது, ஆய்வு மேற்கொண்ட இடங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன தொழிலாளர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும், அதாவது நீங்கள் கண்கூடாக பார்த்த பாதிப்புகள் என்னவாக இருக்கின்றன? உண்மையில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேகாலை பிரதேசத்திற்கு செம்பனை அறிமுகமானதன் பின்னர் தான் இது தொடர்பான ஒரு அழுத்த வேலைகளை செங்கொடி சங்கம் மேற்கொண்டது ஆழமாக. அவ்வாறு பார்க்கும்போது கேகாலை பிரதேசத்தில் 2015-16 ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட கன்றுகள் இன்றும் தவறணையில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன, இன்னும் பயிரிடப்படவில்லை. ஏனென்றால் அது கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை போராட்டங்கள் மேற்கொண்டு எங்களுடைய தொழிலாளர்கள் அழுத்தம் கொடுத்த வண்ணம் அதனை உற்பத்தி செய்ய விடாமல் தடுக்கின்றார்கள். அதாவது தோட்டத்துறைமார்களுடன் அழுத்தம், இங்கு உற்பத்தி செய்ய வேண்டாம், இது எங்களுக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கின்றது. நிர்வாகத்துடனான கலந்துரையாடல், கொழும்பில் கொமிஷனருடனான கலந்துரையாடல், அது மட்டுமல்ல அனைத்து அரச மட்ட தரப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்றன, இதனை கட்டாயம் நிறுத்த வேண்டும் என்று. எனவே இதனுடைய ஒரு படிப்பினையாக நாம் தெனியாய பிரதேசத்தை எடுக்கலாம். அப்பிரதேசங்களில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களை, அதற்கு தான் நான் முன்னதாகவே கூறினேன், நாங்கள் 10 தொழிலாளர்களிடம் நேர்காணல்கள் இடம்பெற்ற போது அங்கு இயல்பாகவே வேலை செய்த தொழிலாளர்கள், ஆண் தொழிலாளர்கள் 5, பெண் தொழிலாளர்கள் 5 என்ற ரீதியில் அவர்களுடன் நேர்காணல் மேற்கொண்ட போது நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்கின்ற போது அதாவது நாங்கள் 10 தொழிலாளர்கள், ஆண் தொழிலாளர்கள் 5 மற்றும் பெண் தொழிலாளர்கள் 5 என்ற ரீதியில்
நேர்காணல்களை மேற்கொண்டோம். அவ்வாறு மேற்கொள்ளும் போது அதில் வெளிவந்த விடயம், பெண் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் வந்தன, ஆண் தொழிலாளர்களும் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் வந்தன. உண்மையில் தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். ஒப்பந்த அடிப்படையில் வேலை கொடுக்கும் போது ஒரு குறுகிய காலத்தில் லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இது ஒரு நீண்ட கால பயணம். அதாவது தொழிலாளர்களுடைய வாழ்வு இறுதி வரை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக வாழ வேண்டும். குறுகிய காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சொத்து சேர்த்து எதிர்காலத்தில் பரம்பரையாக வாழ்வதற்கான சொத்துக்கள் கிடைப்பதில்லை. குறுகிய காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கும் போது ஒருவர் வேலையை வாங்குகின்றார், ஒருவர் பொறுப்பெடுக்கின்றார். அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் அனைத்தும் சம்பளமில்லாத உத்தியோகமாக குடும்ப ரீதியாக போய் செய்கின்றார்கள். அவ்வாறு செய்யும் போது தெனியாய பிரதேசத்தில் சில பிரதேசங்களை பார்த்தால் தற்போது காடாக இருக்கின்றது, ரப்பர் தோட்டங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு அப்பிரதேசங்களை பார்க்கும் போது உண்மையில் ஆய்வு ரீதியாக வெளியிட்ட ஒன்று மண் தரம் இழக்கப்படுகின்றது. சுமார் நாங்கள் இதனுடைய ஆயுட்காலம் 15-20 வருடங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த 20 வருடங்களின் பின்னர் முழுமையாக மண் தரம் இழக்கப்படுகின்றது, தண்ணீர் வற்றி விடுகின்றது. இது ஆய்வு ரீதியாக கண்ட ஒன்று. அதே நேரம் தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்யும் போது அவர்களே கூறுகின்றார்கள், இங்கு ஊற்று இருந்தது, ஊற்று இல்லை, வெயிட் காலங்களில் நீர் இல்லை, அவ்வாறு சில ஊற்றுக்கள் வற்றியும் போய்விட்டன. அது மட்டுமல்ல, அந்த பிரதேசங்களில் வாழுகின்ற மிருகங்கள், அதாவது உதாரணமாக நாய், காகம் போன்ற உயிரினங்களை பார்த்தால் அதில் ஒரு முடி கூட இல்லை. அதாவது அந்த காயின் வாசத்திற்கு அந்த முடிகள் கொட்டுகின்றன. அது அந்த அளவுக்கு விஷவாயு ஒன்று. மனிதர்களுக்கு பாதிப்பு எனும் போது மனிதர்கள் பொதுவாக அந்த காய்களை சாப்பிடுவதில்லை. ஆனால் அந்த இது என்னிடம் அந்த ஆய்வு அறிக்கை இல்லை, ஆனால் பேசப்படுகின்றது. அதாவது பெண்கள் மலட்டுத்தன்மைக்கு ஆளாகுவார்கள். அதாவது பிரசவம் அதாவது அந்த காயினுடைய விஷம் வயிற்றுக்கு படும்போது, அதாவது போய் தினமும் வேலை செய்யும் போது அவர்கள் மலட்டுத்தன்மையாகும் தன்மை காணப்படுகின்றது. அதற்கான ஆய்வறிக்கை என்னிடம் இல்லை, ஆனால் கூறப்படுகின்றது. அதே நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது அந்த முள் குத்தினால் அந்த முள்ளினுடைய ஆழம் சென்று மிக நீண்ட காலத்திற்கு பிறகு புற்றுநோய் உருவாக வாய்ப்புகள் இருக்கின்றது. இவ்வாறான புற்றுநோய் பாதிப்புக்கு சில தொழிலாளர்களை பார்த்தால் வெளிநாடுகளில் போய் கொந்தரப்பு அடிப்படை, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் 2 வருடத்தில் வேலை செய்து வருகின்றார்கள். 2 வருடம் முடிந்து இலங்கைக்கு வந்து நீண்ட காலத்தின் பின்னர் தான் தனக்கு ஒரு நோய் இருக்கின்றது என்று தெரிகின்றது. அது பார்த்தால் புற்றுநோய். அது எவ்வாறு வந்தது என்று பார்த்தால், தாம் அதே போன்ற செம்பனை தோட்டத்தில் வேலை செய்து மீண்டும் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த முள் குத்தி தான் அந்த புற்றுநோய் உருவாகின்றது, அந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்று அறிய முடிகின்றது. அது வேலை செய்த உடனே பாதிப்புக்கு உள்ளாகுவதில்லை, மிக நீண்ட காலம். நாம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கும் போது குறுகிய காலத்தில் பார்க்காமல் நீண்ட காலத்தில் பார்க்க வேண்டும். இது பிற்காலத்தில் தொழிலாளர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுத்து தோட்டங்கள் காடாகி, தோட்டங்கள் சமூக சூழல் தரமிழக்கப்பட்டு, மண் தரமிழக்கப்பட்டு, தண்ணீர் இல்லாமல் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறிக்கு ஆளாக்காமல் அதனை நிவர்த்தி செய்யும் முகமாக தான் ஆரம்ப கட்டத்திலிருந்தே இதனை நாங்கள் நிறுத்தியிருக்கின்றோம். இதனை வேண்டுமென்றால் சொல்லலாம் 1967களிலேயே இலங்கையில் வந்துவிட்டது. இதனுடைய போராட்டம் செங்கொடி சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது 2016ஆம் ஆண்டு. நீண்ட இடைவெளிக்கு அவ்வாறு இருக்கும்போது இதில் பெரிய பாதிப்பு இருக்கலாம் தானே என்று கூறலாம். ஆனால் தெனியாய பிரதேசங்களில் தற்போது தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது, அவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதனால் வேலை இழந்து அவர்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் மூலமாக. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஜெயசித்ரா சொல்லும் பொழுது சில விடயங்களை கேட்கும் பொழுது எங்களுக்கு மயிர்கூச்சி இருக்கின்றது. இவ்வளவு பாதிப்பு இருக்கின்றதா, குறிப்பாக இந்த செம்பனையை பொறுத்த வரையில் என்பதாக பாராளுமன்றத்திலும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இந்த செம்பனை கடந்த காலங்களில் மாறியிருந்தது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இலங்கையில் இந்த செம்பனையை வேண்டாம் என்பதான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே இனிவரும் காலங்களில் யாராவது அதை உற்பத்தி செய்தால் அது சட்டவிரோத செயல் என்பதை தாண்டி அவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதுதான் ஜனாதிபதி உத்தரவின் மூலமாக எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் மக்களுக்கு இனிவரும் காலங்களில் இதனுடைய பாதிப்புகள் குறித்தும் இனிவரும் காலங்கள் எப்படியாக யாராவது உற்பத்திகளுக்கு மேற்கொண்டால் என்ன சொல்ல முயற்சிகளை மேற்கொண்டால் அதை முற்றுமுழுதாக தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையிலே செங்கொடி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெயசித்ரா எங்களோடு பல்வேறு விளக்கங்கள் தந்து கொண்டிருக்கின்றார். ஜெயசித்ரா, நீங்கள் இடைவெளிக்கு முன்பாக நிறைய விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக
புற்றுநோய் தொடக்கம், காயங்கள் ஏற்படுவது தொடக்கம், பெண்களுக்கு நோய் ஏற்படும் என்பதாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள். எனவே இந்த நோய்களை பொறுத்தவரையில் இந்த ஆய்வு ரீதியாக இல்லைன்னு சொன்னால் மருத்துவ சான்றிதழ் ரீதியாக ஏதாவது நிரூபணங்கள் காணப்படுகின்றது, அதை யார் மேற்கொண்டிருக்கிறார்கள், எந்தெந்த அடிப்படையில் இப்படியான நோய்கள் உள்ளதாக சொல்லக்கூடியதாக காணப்படுகின்றது? உண்மையில் ஆய்வு ரீதியாக எனும் பார்க்கும்போது நாம் வெளிநாடுகளில் இதற்கான ஆய்வறிக்கைகள் நிறைய உண்டு. உண்மையில் இலங்கையில் செம்பனை தொடர்பாக நாம் போராட்டங்களை மேற்கொண்ட போது இதில் உண்மையிலேயே மண் தரமிழக்கப்படுகின்றதா, மண்ணுக்கு இது பாதிப்பாக இருக்கின்றதா என்று சுகாதார அமைச்சரிடம், அதாவது மண் பரிசோதனை மற்றும் சுற்றுச்சூழல் நிறுவனத்திடம் கேட்கப்பட்டது. அதாவது மண்ணை பரிசோதனை செய்து இது மண்ணுக்கு பாதிப்பா என்று சுற்றாடல் நிறுவனத்திடம் கேளுங்கள் என்ற போது அது உண்மையிலே கிடைக்கப்பட்டது. எவ்வாறு என்றால் மண் உண்மையிலே தரம் இழக்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் சில ஆய்வுகளை எடுத்துக்கொண்டோமானால் இது ஒரு வெளிவாரி பல்கலைக்கழக ஒருவரால் செய்யப்பட்டது. சூர்யாராஜ் நதீஸ் என்பவரால் கலனி மாவட்டத்தில். இந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மண் எவ்வாறு, அதாவது செம்பனை உற்பத்தியால் மண் எவ்வாறு தரம் இழக்கப்படுகின்றது என்ற ஆய்வறிக்கை. இதற்குள் நாங்கள் பார்க்கும்போது மண் எவ்வாறு அதாவது செம்பனை உற்பத்தி செய்யும் போது நீண்ட காலம் செம்பனைக்கு அதிகப்படியான, அதாவது ரப்பர் தோட்டங்களை விட இதற்கு தண்ணீர் தேவை அதிகரிக்கின்றது. அதே நேரம் அதில் நாங்கள் ஒரு ஹெக்டேர் பரப்பில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அதாவது ரப்பர் மரங்களுக்கும் செம்பனைக்கும் இடையிலான வித்தியாசம் காணப்படுகின்றது. அவற்றில் 208 மரங்கள் ஒரு ஹெக்டேரில் நாங்கள் ஒரு ஏக்கரில் உற்பத்தி செய்தால் இவற்றில் வெறுமனே 60 மரங்கள் மட்டும்தான் உற்பத்தி செய்யலாம். அதாவது இவை இரண்டும் பார்க்கும்போது மண் மிக சீக்கிரமாக, அதாவது 208 ரப்பர் மரங்கள் உற்பத்தி செய்கின்ற, அதாவது அதிலிருந்து பயன் பெறுகின்ற அந்த இடத்தில் 60 செம்பனை மரங்கள் தான் பயன் எடுக்கின்றன. அவ்வாறு பார்க்கும்போது இதனுடைய ஆயுட்காலம் முடியும் போது அதன் பின்னர் அவ்விடத்தில் எந்த ஒரு பயிரையும் பயிரிட முடியாது. 15 வருடங்கள் என்பது மிகவும், அதாவது அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஆண்டுகள். அதாவது இந்த 15 வருடங்களில் ஒரு மரத்தினுடைய ஆயுள் ஒரு மரத்தினுடையது என்பது, அதாவது ஒரு இடத்தில் நாங்கள் பயிரிட்டோம் என்றால் 15 வருடங்கள் மிக பாரிய அளவில் லாபத்தினை பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் இது முதலாளித்துவத்திற்கு சார்பான ஒன்று. அதாவது முதலாளிகளுக்கு இது லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு உற்பத்தி. அதனால் தான் இன்று வரையில் அதனை இல்லை, அதை இவ்வளவு செலவிட்டு கொண்டு வரப்பட்டது என்று இன்று வரைக்கும் நடுவதற்கு கூடிய முயற்சிகள் செய்யப்பட்டதன் நோக்கம். அதாவது தொழிலாளர்கள் பக்கம் பாதிப்பாக இருந்தாலும் உண்மையில் இதனுடைய உற்பத்தியில் அதிகப்படியான லாபம் இருக்கின்றது. அதில் நாங்கள் பார்க்கும்போது இது ரப்பர் தோட்டங்களுக்கு மட்டுமல்ல, தேங்காய்க்கும், அதாவது இதுல இருக்குது கிலோரோப் ரப்பர், இதுல போட்டிருக்கிறாங்க. கிலோரோப் ரப்பர் ஸ்ரீலங்காவில் தேங்காயையும் அளிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. இது தொடர்பாக நாம் பார்க்கும் போது தென்னை உற்பத்தியை எப்படி என்றால் சில பயிர்கள் இருக்கின்றன சார்பானது. அதாவது ரப்பர் மரங்களுக்கு நடுவே கொக்கோ மரங்களை வளர்த்தால் அதில் பயன்பெறலாம். கொக்கோ பயிர் அது இந்த ரப்பருக்கும் செம்பனைக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. அதை இரண்டும் இனப்பயிர்கள் அல்ல. எனவே அவ்வாறு காணப்படுகின்ற போது இதில் அதிகப்படியான பயிர்கள் அளிக்கப்படுகின்றன, நிலங்கள் தரம் இழக்கப்படுகின்றது, இருக்கின்ற விஷப்பூச்சிகள் உருவாகின்றது, அதிகப்படியான உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றது, நீர் வற்றி அங்க இருக்கிற சூழல், அதாவது சூழல் சமநிலைத்தன்மை இல்லாம போகின்றது. இவை அனைத்திற்கும் பிரதான காரணம் செம்பனை உற்பத்தி. இது ஆய்வு ரீதியாக எனும் போது ஆய்வு ரீதியாக பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்கள் இது தொடர்பாக ஆய்வறிக்கைகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பத்திரிகைகளில் நிறைய போராட்டங்கள், அதாவது இதன் மூலமாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், அதில் முகம் கொடுத்த தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள், அதில் பாதிக்கப்பட்ட தோட்ட மக்கள், அதாவது இருக்கின்ற நாட்டு மக்கள் என்பார்கள், நாட்டு மக்கள் இதில் பாதிக்கப்படும் போது இவற்றை வேண்டாம் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு பார்த்தால் நாம் நிறைய போராட்டங்கள் செய்யும் போது இதனை பார்க்கலாம். இது போராட்டங்கள் செய்யும் போது எடுத்த புகைப்படங்கள். இது உண்மையில் இந்த செம்பனை உற்பத்திக்கு எதிராக குரல் கொடுத்தது தொழிலாளர்கள் மற்றும் நாட்டு மக்கள், அப்பிரதேச மக்கள், பிரதேசவாரி மக்கள் குரல் கொடுத்து இதனை நிறுத்துவதற்கு முழுமையாக பாடுபட்டவர்கள். பிரதேசத்தில் வேலை செய்த மக்கள், பிரதேசத்தில், அதாவது ஒரு தோட்டத்திற்கு தான் செம்பனை
கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த தோட்டம் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து அது தரம் இழக்கப்படும் போது, அதாவது ஒரு பிரதேசத்தில் பாம்பு வருகின்றது என்றால் இந்த எல்லைக்குள் மட்டும் செல்ல வேண்டும் என்று இல்லை, கட்டாயமாக அங்கு இருக்கும் நாட்டு மக்கள் வீட்டுக்கும் செல்லலாம். அங்கு மயில் அதிகமாக மயில் அதிகமாக கொண்டு வரப்பட்டு போட்டால் இங்கு எல்லாம் சாப்பிட்டு முடித்துவிட்டு இங்கு எல்லாம் முடிந்த பிறகு கட்டாயம் நாட்டு மக்களின் இடத்துக்கு தான் செல்ல வேண்டும், வீடுகளுக்கு. இங்கு தண்ணீர் வற்றி போனால் கட்டாயம் அருகில் இருக்கும் தண்ணீர் ஊற்றுக்களும் இல்லாமல் போகும். எனவே இது தனிப்பட்ட தோட்ட மக்களினுடைய பாதிப்பு அல்ல, அந்த பிரதேசத்தில் ஒட்டுமொத்த மக்களினையும் பாதிக்கின்றது. தொழில் ரீதியாக தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், சூழல் ரீதியாக ஏனையோரும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற மட்டத்தில் தான் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைத்தது. அதாவது நாட்டு மக்களினுடைய இது சிங்கள பத்திரிகைகளில் வந்த பிரச்சாரங்கள், அதாவது இந்த கட்டுப்பொருள் உற்பத்தியினால் பாதிக்கப்படுகின்றது, நிறைய பேர் தேங்காய் உற்பத்தி இல்லாமல் செல்கின்றது, அடுத்தது இந்த உற்பத்தியினால் நிறைய பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக நிறைய ஆர்டிகல்ஸ், அதாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல கட்டுப்பொருள் என்பது தெரியாதே ஒரு நீங்க கேமரா காட்டினா நல்லா இருக்கும். இதுதான் அந்த கட்டுப்பொருள் உண்மை. அந்த காய் நன்றாக முத்தி பறிக்கப்பட்டதன் பின் பேரிச்சம்பழம் போன்று கைகளில் எடுக்கலாம். அதாவது இதனை நாங்கள் கொண்டுதான் அந்த எண்ணெய் தயாரிக்கின்றது, மற்றது வாசனை திரவியங்கள், வாசனை பூச்சிகள் தயாரிக்கப்படுகின்றது. இவ்வாறு தான் காணப்படும். இது ஆரம்பத்தில் வரும்போது எல்லோரும் நினைத்தார்கள் பேரிச்சம்பழம் மரமாக இருக்கலாம் என்று. ஏன்னால் இதனுடைய காய்கள் அப்படித்தான் இருக்கின்றது. இது பேரிச்சம்பழம் கிடையாது. இதற்கு எதிராக குரல் கொடுத்து இன்று வரையும் அதிகமாக போராடிய மக்கள், நிறைய போராட்டங்கள் நடந்தது, 1-2 அல்ல, நிறைய போராட்டங்கள் நடந்தது. அப்போராட்டங்களின் விளைவாக தான் இன்று கட்டுப்பொருள் உற்பத்தி இலங்கை முழுக்க தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது அது தடை செய்யப்படுவதற்கும் பிரதான ஒரு காரணம் காணப்பட்டது என்னவென்றால், நாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே சொன்னேன், இலங்கையில் 20,000 ஹெக்டேர் பரப்பில் தான் உற்பத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டது என்று 2015ஆம் ஆண்டு. 2017ஆம் ஆண்டு வரைக்கும் 20,000 ஹெக்டேர் பரப்பில் இதனை உற்பத்தி செய்யலாம் என விரிவாக்கினார்கள். அவ்வாறு விரிவாக்கினாலும் 2015ஆம் ஆண்டாகும் போது, அதாவது 2015ஆம் ஆண்டு அனுமதி எடுக்கப்பட்டது சுமார் 5,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இதனை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம் என்று. அவ்வாறு அவர்கள் அனுமதி எடுத்தாலும் 2015ஆம் ஆண்டிலேயே 9,314 ஹெக்டேர்களில் இதனை உற்பத்தி செய்து விட்டார்கள். எனவே அனுமதி கிடைத்தது 5,000 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு, உற்பத்தி செய்யப்பட்டது 9,314 ஹெக்டேர் பரப்பிற்கு. அனுமதி கொடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. உண்மையில் ஆரம்பத்தில் இருந்த அரசாங்கம் தான் இதனை, அதாவது வெளிநாடுகளிலிருந்து விதைகள் கொண்டு வரப்பட்டு இதனை 20,000 ஹெக்டேர் பரப்பில் செய்ய வேண்டும் என்று கேபினட் தீர்மானித்தது. இந்த பணியை, அதாவது முதலில் எந்த ஒரு விடயத்திற்குமே முதலாவது சரிபார்த்தல், 5,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் போடுவோம் என்று பார்த்தார்கள். பின்னர் 5,000 ஹெக்டேருக்கு அனுமதி பெற்றுவிட்டு 9,314 ஹெக்டேரில் உற்பத்தி செய்து விட்டார்கள். அதாவது கரையோர பிரதேசங்களில் இல்ல, 5 பிரதேசங்கள், அதாவது இது எல்லா பிரதேசங்களுக்கும் உற்பத்தி செய்யப்படவில்லை. ரத்தினபுரி, காலி, கேகாலை இவ்வாறான, அதாவது 5 மாவட்டங்களில் தான் இதனை உற்பத்தி செய்ய தீர்மானித்தார்கள். அவ்வாறு பார்க்கும் போது கேபினட் அனுமதியை தாண்டி, அதாவது அனுமதி பெற்றது 5,000 ஹெக்டேர், உற்பத்தி செய்தது 9,314 ஹெக்டேர். இது முரண்பட்ட கருத்து. அதன் பின்னர் தான் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஜனாதிபதி ஒரு அறிக்கையை விடுத்தார். ஜனாதிபதி அறிக்கை, அதில் இருக்க ஒரு பிரதி ஒன்று என்னிடம் இருக்கின்றது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டது என்னவென்றால், இலங்கையில், அதாவது இந்த ஜனாதிபதி அறிக்கையில் கூறப்பட்டது, இலங்கையில் கட்டுப்பொருள் உற்பத்தியை நிறுத்துவதற்கு, அதாவது இதில் அதிகமான பாதிப்புகள் இருக்கதாகவும் இதனை நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதியினால் கையொப்பமிடப்பட்ட ஒன்று வெளியிடப்பட்டார்கள். இவ்வாறு வெளியிடப்பட்டதன் பின்னும், அதாவது இது வந்தது 2019ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி இது இறுதியாக வந்தது. அதன் பின்னர் இது வந்தாலும் கூட மீண்டும் கம்பெனிகள் இதனை உற்பத்தி செய்த வண்ணமே தான் காணப்பட்டது. அதாவது கொண்டு வரப்பட்ட 20,000 கன்றுகளை 10,000 கன்றுகளை கட்டாயம் நட வேண்டும். எனவே இதற்கான வேலை திட்டங்கள் அடிமட்டத்தில் நடந்து கொண்டே இருந்தன. அதற்காகத்தான் நாம் மேலும் மேலும் அழுத்தம் கொடுக்கும் செயற்பாடுகள், போராட்டங்கள் ஆகியவற்றை மேற்கொண்டு இறுதியாக மண் பரிசோதனையும் வந்தது. மத்திய சுற்றாடல் அதிகார சபை. இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் சில விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். இதன் மூலமாக மண் தரமிழக்கப்படுகின்றது, மக்களுக்கும் பாதிப்பு இருக்கின்றதை அறிவூட்டியதன் பின்னர் தான் இறுதியாக எங்களுக்கு கடந்த வருடம்
நிறுத்தப்பட்டது. கேபினட் அங்கீகாரம் கிடைத்தது. கட்டுப்போல் செம்பனை உற்பத்தியை இலங்கை முழுதும் முற்றுமுழுதாக நிறுத்தும்படி. இது நாங்கள் பார்த்தோம் என்றால் கடைசியாக எங்களுக்கு கிடைத்த தீர்மானம் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியின் உத்தரவின் பின்னர். அது அவ்வாறு இருக்கு. அதற்கு மேலும் திரும்பியும் அவர்களுக்கு ஒரு கமிட்டி அமைத்து அவர்கள் மேலும் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இறுதியாக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் இலங்கை மார்ச் மாதத்தின் முதலாம் வாரத்தில் இலங்கையில் செம்பனை உற்பத்தி முற்றாக தடை செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு அறிமுகம் வந்தது, அதாவது அறிவித்தல். எனவே இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? கடந்த 5 ஆண்டு போராட்டத்துக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து பார்க்கப்படுகிறது. உண்மையில் இது நாங்கள் போராட்டத்தின் வெற்றியாக பார்ப்பதை விட தொழிலாளர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இன்னும் நிறைய விடயங்கள் கேள்விகளாக இருக்கின்றன. அதை தொடர்ந்து இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியானது மிக முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கை வாழ் மக்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுக்காக நிறைய பிரயத்தனங்களை, நிறைய உழைப்புகளை தங்கள் மூலமாக மேற்கொண்டுதான் இப்படியான ஆய்வு ரீதியான துல்லியமான தரவுகளை வந்து ஜெயசித்ராவில் வந்து வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய போராட்டங்கள், அதை தாண்டி நிறைய உழைப்பையும் கூட இந்த கட்டுப்பொருளுக்கு எதிராக, செம்பனைக்கு எதிராக வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறந்த ஒரு களமாக அமைந்திருக்கின்றது எங்களுடைய வசந்தம் டிவி மக்கள் சேவை நிகழ்ச்சியானது. எனவே இந்த நிகழ்ச்சியில் நிறைய விடயங்களை நீங்க ஆய்வு ரீதியாக, தரவு ரீதியாக துல்லியமாக நிரூபிக்கப்பட்ட விடயங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இதன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த கட்டுப்பொருள் என்பது எந்த அளவுக்கு பாதிப்பானது, அதேவேளை எதிர்காலத்திலும் இது இலங்கையுடைய பல்வேறு பிரதேசங்களிலும் பயிரிடப்பட்டால் என்ன வகையான பாதிப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க இந்த இதுவரைக்கும் நாங்கள் பேசின விடயங்களை பொறுத்தவரையில். எனவே இனிவரும் காலங்களில் உங்களுடைய பிரதேசங்களில் இந்த கட்டுப்பொருள் உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் தயவு செய்து அருகில் இருக்கக்கூடிய முதலாவது வந்து நீங்க போலீஸ் நிலையங்களுக்கு அறிவித்தலை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கிராம சேவருக்கு இப்படியான அறிவித்தலை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இது ஜனாதிபதியுடைய நேரடி உத்தரவாக அமைந்திருக்கின்றது. இனிவரும் வந்து இலங்கையில் யாரும் உற்பத்தி செய்யக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது உங்களுக்கான கணம். உங்களுடைய பிரதேசத்தை, உங்களுடைய மக்களை, உங்களுடைய உயிரை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எதிர்கால சந்ததியினரையும் நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி ஜெயசித்ரா, நீங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த போராட்டத்துடைய வெற்றியை வந்து நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? யாருக்கு இது சமர்ப்பிக்க விரும்புகிறீங்க? இந்த வெற்றியின் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவாக அமைந்திருக்கின்றது? நிச்சயமாக இது ஒரு தனிப்பட்ட செங்கொடி சங்கத்தால் மட்டும் மேற்கொள்ளப்படவில்லை. வேறு எந்தெந்த அமைப்புகள் என்று பார்க்கும்போது நாங்கள் ஒத்த தன்மையுடைய சங்கங்களை இணைத்துக் கொள்வோம். அதாவது குறிப்பாக நாம் பார்த்தால் பெண்கள் அமைப்புகள், வேறு வேறு அமைப்புகள், தோட்டத்தில் இருக்கின்ற, அதாவது விகாரைகளில் இருக்கின்ற விகாராபதிகள், அடுத்தது தோட்டத்தில் இருக்கின்ற, அதாவது நகர்ப்புறங்களில் இருக்கின்ற கிராமத்தவர்கள், படித்த இளைஞர்கள், அது மட்டுமன்றி ஒவ்வொரு நிறுவனங்களில் வேலை செய்கின்ற இளைஞர்கள். இது உண்மை. தனிப்பட்ட செங்குடி சங்கமாக நாம் இதை சமர்ப்பணம் செய்யவில்லை. ஆனால் இதனை ஆரம்பித்த போது நாங்கள் தான் ஆரம்பித்தோம். அதாவது ஒரு போராட்டமாக இதனை நிறுத்த வேண்டும், மக்களுக்கு இதில் பாதிப்பு இருக்கின்றது என்று விழிப்புணர்வு ஊட்டி ஆரம்பித்தது நாங்கள். அதாவது செங்கொடி சங்கம் ஆரம்பித்தாலும் பிற்பட்ட காலங்களில் நாங்களும் இது தொடர்பாக அழுத்தம் தெரிவிக்கின்ற பல நிறுவனங்களை, அதாவது பல அமைப்புகளை தொடர்பு கொண்டோம். அதன் மூலமாக இளைஞர் யுவதிகள் உள்வந்தார்கள். நாட்டு மக்கள் முழுமையாக எங்களுக்கு பங்களிப்பு செய்தார்கள். ஒவ்வொரு அமைப்புகள், அதாவது தொழில் திணைக்களம், போலீஸ் மட்டத்தில் காவல்துறை பக்கமும் நாங்கள் நிறைய இடங்களுக்கு, அறநாயக்க போலீஸ் நிறைய தடவை நாங்கள் சென்றிருக்கிறோம். அதே நேரம் கேகாலை பிரதேசத்திலும் காவல்துறையினர் எங்களுக்கு அதிகமாக ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அதாவது இது நிறுத்த வேண்டும். ஆனால் அவர்கள் கூறிய ஒரு விடயம்தான், இது எங்கள் கையில் அதிகாரம் இல்லை, அதிகார மட்டத்தில் இது எங்கு இருக்கின்றதோ அங்கிருந்து ஒரு தீர்வு வந்தால் கட்டாயமாக இது நிறுத்தப்படும். தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்றீர்கள். துரைமார்களிடம் பேசும் போதும் கிடைத்தது அதேதான், காவல்துறையிடம் பேசும் போதும் கிடைத்த பதில் அதேதான், எங்களிடம் அதிகாரம் இல்லை. தோட்ட நிர்வாகத்திடம் பேசும் போதும் எங்களிடம் அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் எதிர்பார்த்தது சட்டம் ஒன்று வர வேண்டும். சட்டத்தின் மூலமாக ஒன்று வந்துவிட்டால், சட்டத்தில் இதனை நிறுத்தும்படி வந்துவிட்டால் கட்டாயமாக இதனை நிறுத்தியே ஆக வேண்டும். எனவே அந்த நோக்கம் தான் எங்களுக்கு இருந்தது. காலி பிரதேசத்தில் ஏராளமான சொலிடாரிட்டி அமைப்புகள் எங்களுடன் கைகோர்த்து கொண்டன. இன்னும் இதனுடைய இறுதி வழக்கு முடிவு பெறவில்லை. உயர் நீதிமன்றத்தில் இம்மாதம், அதாவது மார்ச் மாதம் 25ஆம் தேதி கடைசி
அனுமதி, அதாவது கடைசி தீர்ப்பு கிடைக்க இருக்கின்றது கட்டாயமாக தொழிலாளர்களுக்கு சார்பானதாக அமையும் என்று எண்ணுகின்றேன். என்ன வகையான தீர்ப்பாக இருக்கும்? தீர்ப்பாக என்றால் அது உண்மையில் நாங்கள் செம்பனை உற்பத்தி வேண்டாம் என்று சொன்னோம். நாங்கள் அது கேஸாக ஃபைல் பண்ணவில்லை, அதாவது நீதிமன்றத்துக்கு கேஸ் போடவில்லை, வழக்கு பதிவு பண்ணவில்லை. இந்த செம்பனை உற்பத்தி வேண்டாம் என்று இறுதியாக இந்த தீர்மானங்களை கொண்டு காட்டும் போது கம்பெனி பக்கமாக, நிர்வாகம் பக்கமாக இது செம்பனை உற்பத்தி தவறணையில் வைத்திருக்கின்றது, மற்றது செம்பனை உற்பத்தி வேண்டும் என்று கூறுகின்றார்கள். உண்மையில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது முதலாளிமார்களுக்கு முதலாளி வர்க்கங்களுக்கு மிக சாதகமான ஒன்று. தொழிலாளர் வர்க்கத்து, அதாவது முதலாளி வர்க்கத்துக்கு சாதகமானது அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடியது, தொழிலாளர் வர்க்கத்துக்கு அதிகமான பாதிப்புகளை ஈட்டி தரக்கூடியது. எனவே நாங்கள் பார்க்கும் போது தொழிலாளர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற அந்த பயிற்சியை வேண்டாம், முதலாளிகளுக்கு அது அதிகமான லாபத்தை பெற்று தருவதனால் அதனை வேண்டும் என்று இன்னும் கோருகின்றார்கள். ஆனால் அண்மை காலத்தில், அதாவது இம்மாதம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதி காலி மாவட்டத்தில் வைத்து கூறியதன்படி, அதாவது செம்பனை முற்று முழுதாக இலங்கையில் தடை செய்யப்பட்டது என்று கூறினார். அது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம், அவருக்கு நன்றி கூற வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு தடை செய்ய வேண்டும் என்று கூறினாலும் நிறுத்திவிட்டாலும் தற்போது நான் இருக்கின்ற பிரதேசத்தில், அதாவது கேகலை பிரதேசத்தில் இன்னும் தவறனில் வைத்த கன்றுகள் அப்படியே இருக்கின்றன. அப்படி என்றால் அதற்கு என்ன செய்ய போகின்றார்கள்? அதாவது இன்னும் அந்த தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரதேசத்திலுமே, நாங்கள் கேகலை பிரதேசத்தில் பார்த்தால் 10,000 கன்றுகளுக்கு மேலே காணப்படுகின்றன. எனவே அவற்றை அப்புறப்படுத்தி செம்பனை உற்பத்தியினை இலங்கை முழுவதிலும் முற்றுமுழுதாக தடை செய்து, அதனை தடை செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் கண்காணித்து தொழிலாளர்களுக்கு சிறந்த ஒரு பதிலடியினை கொடுத்தால் உண்மையில் நாங்கள் இது ஒரு பெரிய வெற்றியாக ஏற்றுக்கொள்ளலாம். இன்று வரையில் அது வெற்றி இடையில் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. என்னவென்றால், தடை செய்தாலும் கூட கொண்டு வந்த கன்றுகள் அப்படியே இருக்கின்றன. சில தோட்டங்களில் கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. எனவே அந்த நடப்பட்ட கன்றுகளை எம்மால் போய் கலட்ட முடியாது. அதே நேரம் ஜனாதிபதி தற்போது இதனை முழுமையாக நிறுத்தும்படி கூறினாலும் தவறுநிலை இருக்கதையாவது வைத்து எப்படியாவது உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கம்பெனி பக்கம் இருக்கும். எனவே நீங்கள் அவதானித்துக் கொண்டே தொடர்ந்தும் எங்கள் பக்கம் இது இறுதியாக தொழிலாளர்களுக்கு சார்பானதாக அமையும் வரை எங்களுடைய போராட்டம் நிறுத்தப்படாது. எனவே ஒரு தன்னார்வமாக நீங்கள் மேற்கொள்ள வரக்கூடிய இந்த போராட்டமானது வெற்றி பெற வேண்டும், தொழிலாளர் நலன் சார்ந்த வகையில் அதனுடைய தீர்ப்புகள் அமைய வேண்டும் என்பதாகத்தான் நீங்களும் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். எனவே ஒரு நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை எடுக்கும் பெறும் இருந்தால் அதனை யாரும் எதிர்ப்பதாக கிடையாது. சிலர் மாத்திரம், குறிப்பாக அந்த லாபத்தை மாத்திரம் கருதக்கூடிய சில முதலாளிகள் மாத்திரம்தான் லாபத்தை எதிர்ப்பார்கள். எனவே அவர்கள் மாத்திரம்தான் எதிர்க்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த செம்பனை, குறிப்பாக இந்த கட்டுப்பொல் இல்லை முள் தேங்காய் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் சம்பந்தம் தான் நாங்கள் முற்று முழுதாக பேசியிருந்தோம். எனவே இந்த விடயத்தை பொறுத்த நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நாங்கள் பாம் ஆயில் வாங்கி சாப்பிட்றோம், குறைந்த விலையில் வாங்கி சாப்பிட்றோம், அதே வேளை இதுக்கு பாதிப்பு இல்லை என்பதாக யோசிச்சிருப்பீங்க. அதையும் தாண்டி சில பேர் பார்த்தீங்களா இருந்தால் இந்த பனை உற்பத்தி மூலமாக, செம்பனை மூலமாக அந்த நீர் பற்றாக்குறை, அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நீரை மாத்திரம்தான் அதை உறிஞ்சு கொள்ளும் என்பதாகத்தான் இதுவரைக்கும் காலக்கும் பொதுமக்களுக்கு இருந்தக்கூடிய ஒரு சந்தேகமாக காணப்பட்டது. ஆனால் நீர் என்பது இரண்டாம் பட்சம். அதையும் தாண்டி மனிதர்களுக்கு புற்றுநோய் தொடக்கம், சுவாச கோளாறு தொடக்கம், அதே வேளையில் அவங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவது மட்டும் இல்லாமல் சில நாய்களை அவதானிச்சாங்க. நாய்களுக்கு தனியாய பிரதேசங்களில் உடலில் முடியே இல்லாத அளவுக்கு அதனுடைய முடிகள் கொட்டி போய்விட்டன, குறிப்பாக இந்த செம்பனுடைய வாசத்தின் காரணமாக என்பதாக. இது அனைத்துமே ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. இப்படியான விடயங்களை கொண்டுதான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி கடந்த 1 மணி நேரம் நகர்ந்திருந்தது. எனவே பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு, பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு நீங்கள் மேற்கொண்ட இந்த விடயங்களுக்கு வசந்தம் டிவியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய முயற்சி இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நாங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைவு கொண்டு வருகின்றோம். எனவே இறுதியாக நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நீங்கள் சுருக்கமாக இருக்க வேண்டுகோளை பொதுமக்களுக்கு கொடுக்கலாம். நன்றி. என்னன்னு சொன்னால், உண்மையிலே நாங்கள் இது ஒவ்வொரு தடவையும் தொழிலாளர்கள் சார்பான போராட்டங்கள், தொழிலாளர்களுக்கு நலன் கருதி என்னென்னவெல்லாம் செய்ய இயலுமோ அது ஒரு சங்கம் ரீதியாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் தற்போது இந்த செம்பனை என்ற விடயம் தொடர்பாக மட்டும் நான் பேச வந்ததால் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். என்னவென்றால், இலங்கையில் அதாவது ரப்பர் தோட்டங்கள் அதிகமாக இன்று இந்த செம்பனையின் காரணமாக
தகர்க்கப்பட்டு வருகின்றது. அதாவது ரப்பர் தோட்டங்களை அழித்து வேறு பயிர்ச்செய்கையை மேற்கொள்கின்றார்கள். இருக்கின்ற ரப்பர் தோட்டங்களை அப்படியே வைத்து அதனை பராமரித்து மீள் நடுகை செய்து தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு தொழில் சார்ந்த ஆரோக்கியத்தை வழங்கி உடல்நல பாதுகாப்பை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அதே தோட்டத்தில் வேலையை வழங்கி 25 நாள் வேலை, மாதத்திற்கு 25 நாள் வேலை, அவர்களுக்கு போதிய அளவு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த பயிர்ச்செய்கையாக ரப்பர் செய்கை காணப்படுகின்றது. எனவே ரப்பர் பயிரினை மீள் பயிரிட செய்து இந்த செம்பனையை முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டி காட்டுவதற்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். குறிப்பாக இலங்கையுடைய பெருந்தோட்ட பயிர்கள் என்பது தேயிலை, தென்னை, ரப்பர் இது மூன்றும் காணப்படுகின்றது. எனவே இப்பொழுது தென்னைக்கும் ரப்பருக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, குறிப்பாக இந்த செம்பனையின் மூலமாக எனவே தேயிலை மாத்திரம்தான் மீதமாக இருக்கின்றது. எனவே இதையும் கை வைத்து விட வேண்டாம். எனவே எதிர்வரும் காலங்கள் எப்படியான பாதிப்புகள் வரும் முன்பாகவே நாங்கள் தடுப்போம் என்பதாகத்தான் நீங்கள் வேண்டுகோள் எடுத்திருக்கீங்க. எனவே இவ்வளவு நேரமே உங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு தர்க்க ரீதியான ஆய்வு ரீதியான துல்லியமான தகவலோடு இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயசித்ரா, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்னும் ஒரு சந்தோஷமான இதே போன்று ஆரோக்கியமான மக்களுக்கு பயனுள்ள மக்கள் சேவை நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.